நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் மயோனைஸ் அப்படிங்கிற உணவுப் பொருளுக்கு தமிழக அரசு தடை விதித்து ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது ஒரு நல்ல செய்தி. எப்படின்னா, மயோனைஸ் அப்படிங்கிறது பச்சை முட்டையில் வெஜிடபிள் ஆயில் கலந்து தயாரிக்கப்படுகிற ஒரு உணவுப் பொருள். இதை சைட் டிஷ்ஷாக பயன்படுத்துகிறாங்க. ஷவர்மா, பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் முதல் இளைஞர்கள் வரை எல்லாருக்குமே இதுக்கு அடிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இது சுவை மிகுந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பச்சை முட்டையில் தயார் பண்ணுறதுனால சால்மோனெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இதில் இருக்குது. அது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. குடல் தொற்று, அப்புறம் இந்த இரைப்பை, இதுலலாம் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்கு கெடுதல் விளைவிப்பதால் இதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ தெலுங்கானாவில் இதை ஓராண்டுக்கு மேலே ஆகுது தடை பண்ணி. கேரளாவிலும் இது தடை பண்ணிட்டாங்க. ஹைதராபாத்தில் ஒரு அம்மா ஷவர்மா கூட இந்த மயோனைஸ் கலந்து சாப்பிட்டு உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ அதுல இருந்தே மயோனைஸை நம்ம பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எழுந்தது. இப்போ அதை தடை பண்ணிட்டாங்க. இப்போ மயோனைஸ் ஏற்கனவே இதுல பாக்டீரியாக்கள் இருக்கு. அதனால பச்சை முட்டையில செய்யறதுனால இதை நம்ம தடை பண்றோம். சாதாரணமா மருத்துவர்கள்லாம் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க, பாயில் பண்ணி சாப்பிடுங்க, ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்கன்னு அறிவுறுத்துவாங்க. ஆனா இந்த பச்சை முட்டைங்கிறதுனால இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இதை தடை பண்ணியிருக்காங்க. இப்ப கடைகள்ல எல்லாம் மயோனைஸ்க்கு இப்போ எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை பதப்படுத்தி அவர்கள் விற்பனை செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு தயாரிக்கிற மயோனைஸ் நாளைக்கு கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள மயோனைஸ் ஒரு வருஷம் வரைக்கும் கூட பதப்படுத்தி எல்லாம் விற்பனை செய்யறாங்க. இது உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. இப்போ நம்ம சிறார்கள், அப்புறம் இளைஞர்கள்லாம் இதை ரொம்ப விரும்பி உண்றாங்களே, அவர்களுடைய விருப்பத்துக்கு இது தடையா இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அந்த விருப்பத்தை விட அவர்களுடைய உடல் நலம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அது நமக்கு முக்கியம். அதனால இந்த மயோனைஸை கட்டுப்படுத்துறதுனால அவர்களுக்கு கேடு விளைவிக்காமல் இருப்பதாக நமக்கு அறிவுறுத்துறதுனால நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்போ இந்த மயோனைஸ்க்கு ஆப்ஷன், இப்போ மயோனைஸ்ல இப்போ முட்டை கலந்துக்கிறாங்க, பச்சை முட்டை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ அதுக்கு மாற்றா நம்ம வெஜ் மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதை சோயா மில்க், வினிகர், ஆயில்லாம் கலந்து வெஜ் மயோனைஸ் ரெடி பண்றாங்க. இது நம்ம சாப்பிடலாம். இப்ப இதுலயே கேலரிஸ் இருக்கு. இப்ப நார்மல் முட்டையில தயாரிக்கிற மயோனைஸ்ல நிறைய கேலரிஸ் இருக்கனால ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாகிறது. பெண்கள் பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே பூப்படைந்து விடுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முட்டையில தயாரிக்கிற மயோனைஸ்ல வருது. அதனாலதான் மாற்றா நம்ம வெஜ் மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். வெஜ் மயோனைஸ்ல கலோரிஸ் இருக்கு. ஆனா அதை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுல நமக்கு குறைவான பிரச்சனைகளே இருக்குங்க. அதனால அதற்கு மாற்றா இதை சிறிதளவு நம்ம பயன்படுத்தலாம். அதனால அரசு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ மற்ற மாநிலங்களை அடுத்து இப்போ நம்ம மாநிலத்திலும் பேன் பண்ணிட்டாங்க. இதை ஒரு வருடத்திற்கு இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிரந்தரமா தடை பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம குழந்தைகள், இளைஞர்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இதை தவிர்த்து நமது இளைஞர்கள்லாம் வேற ஏதாவது மாற்றா சாப்பிட்டு அவர்களுடைய உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.